உங்களுக்கு அடிக்கடி இருமல் தொல்லை இருந்தா, அது சில நாளா இருந்தாலும் சரி, ரொம்ப நாளா இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு செம்ம நல்ல வீட்டு வைத்தியம் சொல்லப் போறேன். இந்த ஹோம் ரெமெடிய நீங்க சரியா பயன்படுத்தினா, ரொம்ப பழைய இருமல் கூட சீக்கிரமா ரொம்ப ஈஸியா சரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஈஸியா சரியாக ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நான் சொல்லப் போற இந்த ஹோம் ரெமெடி வறட்டு இருமலுக்கும், கபம் இருக்கிற இருமலுக்கும் 2க்குமே நல்லா வேலை செய்யும். ரொம்ப நல்லா ரிசல்ட்டும் தரும். நீங்க விதவிதமான மாத்திரை, சிரப்பு எல்லாம் குடிச்சு குடிச்சு சலிச்சு போயிருந்தா, இந்த ஹோம் ரெமடிய ஒரு தடவை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா இது உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. ரிசல்ட்டும் செமையா கிடைக்கும். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த இன்ட்ரெஸ்ட் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெய்லி ஆன் சேனல். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்த இருமல் வீட்டு வைத்தியத்தை பெரியவர்களும் பயன்படுத்தலாம், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இது தயாரிக்க உங்களுக்கு வெறும் 5 இன்கிரீடியன்ஸ் தான் தேவை. அந்த 5மே உங்க வீட்டு கிச்சன்ல எளிதா கிடைக்கிற பொருட்கள் தான். முதல்ல தேவைப்படுறது குருமிளகு, அதாவது பிளாக் பெப்பர். குருமிளகுல எக்ஸ்பெக்டோரண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதாவது உங்க சைனஸ்ல, சுவாச குழாயில ஓடிக்கிட்டு இருக்கிற கபம், சளி இதையெல்லாம் தளர்வாக்கி வெளியே வர உதவி பண்ணும். இதனால உங்க மூச்சு குழாய்கள் கிளியர் ஆகும், இன்ஃபெக்ஷன் குறையும், இருமலும் மெதுவா குறைய ஆரம்பிக்கும். அடுத்து இதுல சேர்க்க வேண்டியது கருப்புப்பு. இது தமிழ்நாட்டுல நார்மல் மளிகை கடைகள்ல சாதாரண உப்பு மாதிரி எளிதா கிடைக்கும். இந்த கருப்புப்பு எல்லா விதமான சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ரிலீஃப் தரும். வறட்டு இருமலையும் குறைக்கும். கபத்தோட இருமலுக்கும் நல்ல வேலை செய்யும். இதோட முக்கியமான வேலை என்னன்னா, உங்க மூச்சு குழாயில இருக்கிற இறுக்கத்தை தளர்வாக்குது. ரொம்ப நாளா இருமல் இருந்தா அந்த மூச்சு குழாய்கள் இறுக்கமாகிடும். அந்த இறுக்கத்தை இந்த கருப்புப்பு சரி பண்ணி மூச்சு எடுக்கிறதையும் ஈஸியா பண்ணும். அதனால இருமலும் குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா இருமல் இருந்தா அதனால உங்க மூச்சு குழாய்கள் கொஞ்சமா இறுக்கமாகிடும். அந்த இறுக்கத்தால மூச்சு எடுக்கவே கஷ்டமா இருக்கும். இந்த கருப்புப்பு அந்த இறுக்கத்தை குறைச்சு மூச்சு குழாய்களை ரிலாக்ஸ் பண்ணும். அதனால உங்களுக்கு மூச்சு எடுக்கிறதுலயே நல்லா ஈஸியாகும். இருமலும் மெதுவா குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததா 3வது பொருள் ஓமம். ஓமம் ஜஸ்ட் கன்ஜெக்ஷன் குறைக்கவும், இருமல் சளி பிரச்சனைகளை சரி பண்ணவும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தேவைப்படுறது பச்சை ஏலக்காய், அதாவது சின்ன ஏலக்காய். சின்ன ஏலக்காயில இருக்கிற சில நல்ல குணங்களால தொண்டை இன்ஃபெக்ஷன் குறையும், செஸ்ட் நல்ல சாந்த கிடைக்கும், மார்புக்குள்ள சேர்ந்து போற சளியையும் இது சரி பண்ணும். அதனால இருமல், ஜலதோஷம் இதுக்கெல்லாம் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். கடைசியா இந்த வீட்டு வைத்தியத்துல சேர்க்க வேண்டியது 5வது பொருள் இஞ்சி. இஞ்சியில ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் இருக்கு. இது செஸ்ட் கன்ஜெக்ஷனையும் குறைக்கும், தொண்டை மற்றும் மார்புக்குள்ள இருக்கிற இன்ஃபெக்ஷனையும் சரி பண்ணும். நுரையீரலுக்குள்ள வரும் வீக்கத்தையும் குறைக்க உதவும். மூச்சு குழாய்களை சுத்தமா நிம்மதியா வச்சுக்கிட்டு உள்ள சேர்ந்திருக்கிற சளியையும் வெளியே வர உதவும். இது போல பலவிதமான மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இஞ்சி ரொம்ப நல்லா உதவி பண்ணும். இந்த வீட்டு வைத்தியத்தை தயாரிக்க உங்களுக்கு தேவையான அளவுகள் இதோ: குருமிளகு பொடி 1/4 ஸ்பூன், கருப்புப்பு 1/4 ஸ்பூன், ஓமம் 1 டீஸ்பூன், நசுக்கிய இஞ்சி 4 டீஸ்பூன், சின்ன ஏலக்காய் 4 அல்லது 5. ஏலக்காயின் உள்ள இருக்கிற விதையை மட்டும் எடுத்துக்கோங்க, தோலை பயன்படுத்த வேண்டாம். இவையெல்லாம் ஒன்றா நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் வெல்லம் எடுத்துக்கிட்டு ஒரு நான்ஸ்டிக் கடாயில் போடுங்க. அதோட கொஞ்சம் தண்ணீரை சேர்த்து கடாய்க்கு ஒட்டாமல் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் மெதுவான சிம் ஃப்ளேமில் வைங்க. வெல்லம் உருக ஆரம்பிச்சதும் முன்னாடி கலந்த பொருட்களை எல்லாம் அதில் சேர்க்கணும். அதிக நேரம் வேக வைக்க வேண்டாம். ரொம்ப வேக வச்சா வெல்லம் கருகி கசப்பாயிடும். அதனால லைட்டாக உருக ஆரம்பிச்சதும் பொருட்களை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் மெதுவாக கிளறி வேக வச்சா போதும். மீண்டும் கவனிக்கணும், உங்க வெப்பம் மிதமானதா இருக்கணும். அடிக்கும் வெப்பம் இல்லாம நல்லா வேக வச்சு எரியாம இருக்கணும். நல்லா வேக வைத்து முடிந்த பிறகு ஒரு கண்ணாடி ஜார்ல வச்சுக்கோங்க. இந்த ரெமெடி சாப்பிடணும். பாதி ஸ்பூன் காலை, பாதி ஸ்பூன் ராத்திரி தூங்கும் நேரம். காலை எப்போதும் எடுத்துக்கலாம், ராத்திரி மட்டும் தூங்கும் போது எடுத்துக்கணும். எப்போதும் சூடான தண்ணீரோட தான் இதை சாப்பிடணும். இதை சாப்பிட்ட பிறகு குளிர் சாப்பாடு, சாறு மாதிரியானவை மட்டும் வேண்டாம். ஸ்மோக்கிங் மாதிரி விஷயங்களை கூட தவிர்க்கணும். அடிக்கடி காஃப் வருமானா தேவையான போதே இதை சாப்பிடலாம். இதை சாப்பிட்ட 10 நிமிஷத்துக்குள்ள உங்க இருமல் குறைய தொடங்கும். பழைய காஃப் இருந்தாலோ கடுமையான காஃப் இருந்தாலோ இதை 3 முதல் 7 நாட்கள் சாப்பிடுங்க. 3 நாள்ல நல்லா காஃப் குறைஞ்சிரும். காஃப் மிக கடுமையானதா இருந்தா 7 நாள் கூட சாப்பிடலாம். 21 நாள் அல்லது 1 மாதம் கூட சாப்பிடலாம். இதுல எதுவுமே பாதிப்பில்லை.
நண்பர்களே, இன்னைக்கு சொல்லியிருக்கும் ரெமடி குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். ஆனால் 10 வயதில் குறைப்பு கொடுக்காதீங்க. 10 முதல் 16 வயது குழந்தைகளுக்கு பாதி ஸ்பூன் பதிலாக ஹாஃப் ஸ்பூன் மட்டும் கொடுக்கலாம். நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு. இந்த ரெமெடி உங்க இருமலை குறைப்பதில் உதவும். வீடியோ பிடிச்சிருந்தா அனைவருடனும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு புதிய வீடியோவோட சந்திப்போம். சிரிப்போடு இருங்க. தினமும் ஏதாவது புதியதை கற்றுக்கொள்ளுங்க. எப்போதும் ஹெல்த்தியா இருங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.